நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ரத்னம் இருக்கார்ல, ரத்னம் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம பாரதி வந்து நேற்று வந்து ஏதாவது மயங்கி விழுந்துடுறாங்கல்ல விஷத்தை சாப்பிட்டு, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து எப்படியோ வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சு ஐசியூவில் வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நல்லது தம்பி, கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் உயிரை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருந்தால் கூட உயிருக்கு வந்து பயங்கரமான ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொல்லிவிட்டு உள்ளே போய் ஐசியூவில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து எல்லாருமே நின்று அதாவது நம்ம ரத்னம் இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம பிளான் எல்லாம் கெட்டு போச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பவானி ஸ்வேதாலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்வேதாவுக்கு வந்து டவுட்டு, எப்படி நம்ம வந்து அதில் விஷமே கலக்கலை, ஆனால் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து அறிவுக்கிட்டு கேட்காங்க. அதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் தெரியலை, நீ சொன்னேல்ல அதில் விஷத்தெல்லாம் கலக்க வேண்டாம், நம்ம வந்து சும்மா மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இதை கேட்டுட்டு விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னா வேறு யாராவது தான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து டாக்டர் வராரு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க, அதுக்கடுத்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ரத்தனத்துக்கு வந்து மனசே சரியில்லை. என்ன இவங்க பெத்த மகனுக்கே கூட இவங்க வந்து விஷம் வைக்கிற அளவுக்கு இருக்காங்களே, இந்த குடும்பமே நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம பாரதியை மட்டும் இந்த வீட்டில் கொடுத்தோம்னா பாரதியோட வாழ்க்கை கெட்டு போகும், அவங்களோட உயிருக்கே பயங்கரமான ஆபத்து வந்துடும், அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாடி பாரதி எனக்கு எல்லாமே சரியாக படலாமா, எல்லாமே தப்பாக தான் படுது, அதாவது இந்த குடும்பத்தில் எதுவுமே சரியில்லை, ஆதி தம்பி தவிர யாருமே இங்கே சரியில்லை, அதனால் வந்து இந்த கல்யாணம் வந்து நமக்கு வேண்டாமா, நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம வந்து ஊருக்கு போவோம், அதாம்மா நல்லது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே எல்லாருமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அங்கிட்டு பவானி ஸ்வேதா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ கல்யாணம் என்ன போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம பாரதி வந்து விடுற மாதிரி இல்லை மாமா, நம்ம இந்த நேரத்தில் போகிறது தப்பாயிரும், அதாவது ஆதியோட உயிருக்கே ஆபத்தாயிரும், ஆதியோட தலைக்கு மேலே எப்போயுமே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது, ஆதியை வந்து கொலை பண்ணுறதுக்கு யாரோ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதான் இத்தனை முறை வந்து ஆதியை கொலை பண்ணுறதுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் ஆதி தப்பிச்சுக்கிட்டே இருக்கார்ல, இனிமேலும் அவங்க விட மாட்டாங்க, இனிமேலும் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால் நான் வந்து அங்கே போயிட்டேன்னா ஆதியோட உயிருக்கு ஆபத்து, யாருக்காக இல்லைனாலும் நான் ஆதிக்காக வந்து நான் ஆதி கூட தான் இருந்தே ஆகணும், நான் இருக்கிற வரைக்கும் வந்து ஆதியை வந்து யாருமே தொடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீயே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம், உனக்காக வந்து இந்த கல்யாணத்தை நான் வந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.